வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜெஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி உள்ளிட்ட பல்வேறு வகையான பணியிடங்களை குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட போகிறது நமக்கு தகவல் வந்திருக்குங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு எப்படி இருக்கும், இதற்கு என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும், அதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் போக்குவரத்து கழகங்களில் தற்சமயம் இந்த டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவிங் சென்டரோடைய டீட்டெயில் தான் வெளியிட்ருக்காங்க, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ எந்தெந்த இடத்துல டிரைவிங் டெஸ்ட் நடக்கும், ஸோ டிரைவிங் டெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 3 விதமான ஸ்கில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்காங்க. ஸோ நீங்கள் பேட்ச் போட்டிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் கார்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் ரிவர்ஸ் எடுக்க முடியுமா, ரிவர்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க, ஸோ ரிவர்ஸ் எடுக்கிறப்ப என்னென்ன விதிமுறைகள் எல்லாமே உங்களால் கையாளுறீங்க, அது எல்லாமே இந்த டிரைவிங் டெஸ்ட்டில் செக்கிங் எல்லாமே பண்ணுறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டிரைவிங் டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட்டஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிடிசிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டக்டர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஸோ இந்த ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி டிரைவருக்கு என்ன சிக்னல் கொடுக்குறீங்க, பயணிகளுக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பாக வழிமுறை நடத்துகிறீங்கன்றதை கேட்குறாங்க. ஸோ ஒரு பயணிகளையும் நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையில் நடத்துகிறீங்க, பயணிகளோட நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்க, பயணிகள்கிட்ட நீங்கள் எப்படி ஆக்டிடியூடை காட்டுறீங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் நாள் நடந்த இதில் நான் நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இவைகள். ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சில தரப்பு பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்கள் எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் கொஷின்ஸ்கள் கேட்குறாங்க. ஸோ ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட் டிரைவிங் டெஸ்ட் சென்டர் டேட்டு 1816 கேண்டிடேட்டுக்கு அனெக்ஷன் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ என்னென்ன தேதிகளில் டிரைவிங் டெஸ்ட் நடக்குது, எந்தெந்த இடத்துல அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபைல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ டிஎன்எஸ்டிசி கும்மிடிப்பூண்டி தரமணி, ஐஆர்டி தரமணி, ஐஆர்டி கும்மிடிப்பூண்டி, டிஎன்எஸ்டிசி திருச்சி. ஸோ 28ஆம் தேதி 33 அந்த மாதிரி எல்லா தேதியும் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி அப்புறமேலுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் டிராஃபிக்கு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் விட்டு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 26ஆம் தேதி ரிபப்ளிக் டேன்னு கொடுத்துட்டாங்க. 5/2/2024 வரைக்குமே உங்களுக்கு செய்முறை தேர்வும் நேர்முக தேர்வும் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5/4/2024 மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சேர்த்து 1816 பேர். ஸோ ஃபார் எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆனவங்க அன்னைக்கு போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் தோஸ் வில் பி ஆப்சன்ட் எபோவ் த டெஸ்ட் டேட் மென்ஷன் த கால் லெட்டர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் மேக்ஸிமம் ஆக வேண்டாம். அது அப்புறம் பார்த்திங்கன்னா கால் லெட்டரில் என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டில் போய்ட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் வாங்கிக்க அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ அதை எளிமையான முறையில் பாஸ் செஞ்சுட்டா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அடுத்த வாரம் வீடு தேடி வரும்ன்றதையும் சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம். அடுத்த ஆண்டுக்குண்டான இந்த ஆண்டுக்குண்டான 2024 உண்டான டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணி நியமனங்கள் குறித்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அடுத்த வீடியோட இன்னொரு செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.